மதுரையில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 29ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சித்திரை திருவிழாவின் முத்திரை பதிக்கக்கூடிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபோகம் நாளை காலை 5:30 மணிக்கு துவங்க உள்ளது. 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள்பளிப்பார். இந்த நிகழ்விற்காகத்தான் மதுரை அருகையில் உள்ள அழகர் கோயிலிலிருந்து சுந்தரராஜ பெருமாள் நேற்று இரவு மதுரைக்கு கிளம்பினார். குறிப்பாக சுந்தரராஜ பெருமாள் மதுரைக்கு வரக்கூடிய நிகழ்வின் போது கள்ளழகர் வேடம் பூண்டு அங்கிருந்து கிளம்பினார். தொடர்ந்து அழகர் கோவிலிலிருந்து அப்பன் திருப்பதி, கடச்சனேந்தல் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நேற்று இரவு சென்று பக்தர்களுக்கு நேரடியாக கொண்டு அருள்பாலித்தவர் இன்று அதிகாலை சுமார் 5:30 மணிக்கு மதுரையின் நுழைவாயிலாக உள்ள 3 மாவடி என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு வருகை தந்தார். அப்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கள்ளழகரை எதிர்கொண்டு எதிர் தேவை என்று சொல்லக்கூடிய கைகளில் தீபம் ஏந்தியும் கோவிந்தா மோசங்கள் கோவிந்தா கோஷம் முழங்கி பக்தர்கள் அவரை எதிர் சேவை செய்து வரவேற்றனர். அந்த நிகழ்வின் போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரை அழகர் கோவில் சாலையில் ஒன்று கூடி கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்கள் எழுப்பியது மிகப்பெரிய ஒரு பக்தி பரவசத்தை கிளப்பியது. இந்நிலையில் தான் தொடர்ந்து கள்ளழகர் அங்கிருந்து சுமார் வைகை ஆற்றில் இறங்கும் வரை 500க்கும் மேற்பட்ட மண்டகப்படிகள் உள்ளன. இந்த ஒவ்வொரு மண்டகப்படிக்கும் குறிப்பாக புதூர், பிஆர்ஓ காலனி, நத்தம் சாலை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் சென்று 500 மண்டகப்படிகளுக்கும் சென்று பக்தர்களுக்கு நேரடியாக அருள்பளிப்பார். இதனைத் தொடர்ந்து தற்போது அவுட் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய பல்லாகுளத்தின் நுழைவு பகுதியில் தான் தற்போது அழகர் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம்.